ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கொண்டு என்ட்ரி எடுப்பாங்க. அதுல முதலாவது நம்பர் 1 இடத்துல வைக்க யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இருக்காது. மார்க்கெட்ல கண்ட இடங்கள்ல வையும் செயலும் எடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த ரீசனுமே இருக்காது. அவங்களுக்கு எங்க வேணுமோ அங்க என்ட்ரி எடுத்து அங்க லொஸ்ட் ஆகி நிற்பாங்க. இது தவிர சில பேர் எப்படி என்று சொன்னால் இண்டிகேட்டரை வச்சு கொண்டு என்ட்ரி எடுப்பாங்க. சில பேர் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு கொண்டு என்ட்ரி எடுப்பாங்க. சில பேர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. சில பேர் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வச்சு கொண்டு எடுப்பாங்க. சரியா? இதுலயும் மிக முக்கியமா ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, எஸ்என்சி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சு கொண்டு எடுப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே இருக்கிற குழப்பம் என்னண்டா, இதுல எது நல்லம்? எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே எது நல்லம் என்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நம்ம இந்த சார்ட்ல சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். எந்த ஸ்ட்ராட்டஜி நல்லம், எது நல்லம் இல்லை அப்படின்னு சொல்லு. உதாரணத்துக்கு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பாங்க தானே. இப்ப அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிற நேரம் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க, மேக் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அந்த ட்ரெண்ட் லைன் கூட சில சந்தர்ப்பத்துல ஃபெயில் ஆகும் உண்டு. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம் இந்த இடத்துல? இந்த மாதிரி பிரேக் ஆனதும் இதுல ஒரு என்ட்ரி வெயிட் பண்ணி கொண்டிருப்போம். இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி பிரேக் ஆகின உடனே ஒரு என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழுக்கோ அல்லது இந்த டிகிரிக்குள்ளுக்கோ வைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரத்துக்கு விட்டு இந்த மாற்றத்துக்கு வந்த அப்புறமா என்ட்ரி கொண்டு எடுப்பாங்க. எடுக்கிற நேரம் அவங்க இந்த மாதிரி ஸ்டாப் வச்சு கொள்ளுவாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அவங்க இந்த பிக்கு கீழுக்கு ஸ்டாப்லஸ் வச்சிருந்தாலும் கூட அது அவங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்கும். இப்ப நமக்கு என்ன விளங்கணும் என்றால் ட்ரெண்ட் லைன்ன்றது வேலை செய்யும் வேலை செய்யாம இல்லை. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் வேலை செய்யாது. எப்படியும் 50க்கு 50 ட்ரெண்ட் லைன் ஃபெயிலியர் ஆகும். சரியா? இப்ப அடுத்தது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எல்லாமே வச்சுக்கொண்டு பார்த்துருப்பீங்க. இப்ப பாருங்க அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இது பிரேக் ஆகணும் என்ன செஞ்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு என்ட்ரி உண்டு ஒரு செட் பண்ணியிருப்போம். இதுலயோ அல்லது இந்த டிகிரிகளையோ கண்ட மாதிரி நமக்கு எங்க வேணுமோ அங்க எஸ்எல்ல வச்சுட்டு சிபிஏ இந்த வீக் வரைக்கும் கொண்டு வச்சிருப்போம். சரியா? இப்ப பார்ப்போம் இது என்ன நடக்குது என்று. க்ளோஸ் வச்சிரியாட்டி இந்த இடத்துல என்ன நடந்துருக்குன்றது நம்மளை பார்க்கும்போது விளங்குது. அப்ப நீங்க நினைக்க கூடாது இந்த பேட்டர்ன்ஸ் அது இது எல்லாமே வேலையே செய்யாது என்று இல்லை, வேலை செய்யும். ஆனா எல்லா நேரத்திலையும் அது நமக்கு கை கொடுக்காது. சரியா? அப்ப சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பேட்டர்ன்ஸ் ட்ரெண்ட் லைன் இது எல்லாத்தையும் விட பெய்ட் இண்டிகேட்டரோ ஏதாச்சும் கொண்டு வச்சு கொண்டு ஏர்ன் பண்ணலாமேன்ட்டு. இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அப்படி இண்டிகேட்டரை வச்சு கொண்டு ஏர்ன் பண்ண இயலும் சொன்னால் வேற யாருமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே படிக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. நார்மலா ஒரு இண்டிகேட்டர் சர்டிஃபிகேட் அவங்க அதுல இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு போய்க்கொண்டே இருக்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு இதுகளில் இருக்கிற ரியாலிட்டி விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எஸ்என்சின்றது. இப்போ அந்த எஸ்என்சியை வச்சுக்கொண்டு நான் ஒரு என்ட்ரி கொண்டு எடுத்திருந்தேன். அது இப்பயும் ரன்னிங்ல இருக்கு. என்ன மாதிரி போகுதுன்னு பாருங்க. இப்போ ஏற்கனவே நான் காட்டினேன் தானே ட்ரெண்ட் லைன், அப்புறம் அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதெல்லாமே வச்சு பார்க்குற நேரம் அதில் ஸ்டொப்பஸ் மிச்சம் பெருசாக வந்துச்சு. அப்படித்தானே? எஸ்என்சியை வச்சு பார்க்குற நேரம் ஸ்டொப்லாஸ் மிச்சம் சின்ன வரும். அது நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மிச்சம் பெருசாக வரும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1:6 டிபி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் மூவ் பண்ணி வச்சு கொண்டு பார்த்தாலே கிரிப்டோட 24% லிவரேஜ் இல்லாமல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ இது ஒரு 10 லிவரேஜ் வச்சு இந்த இடத்துல எடுபட்டு இருந்தா 240% இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. இல்லைங்க? ஒவ்வொருத்தரும் வைக்கிற அந்த லிவரேஜை பொறுத்து இந்த ப்ராஃபிட் மாறுபடும்.
நீங்க இதுல கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எஸ்என்சியை பேஸ் பண்ற எடுக்கும் நேரத்துல ஸ்டாப் லாஸ் மிச்சம் குறைவா வரும், சிபி மிச்சம் பெருசா வரும். சரியா? அப்ப மற்ற ஸ்ட்ராட்டஜி நான் சுண்டியா பண்ற நேரம் எஸ்என்சி நல்லதாப்பட்டதுனால நான் இப்போ வரைக்கும் எஸ்என்சி செஞ்சு கொண்டு இருக்கேன். அப்ப நீங்க அதுக்காக எஸ்என்சி செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபிள் ஆகுதோ, எது உங்களுக்கு பழக்கப்பட்டு வைக்கோ நீங்க அதையே செஞ்சு கொண்டு போகலாம். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் வச்சு கொண்டு நம்ம ட்ரேட் பண்ண படிக்கணும் போது நமக்கு தெரியணும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் என்ன மாதிரியான பெனிஃபிட் வைக்க என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரியணும். அப்ப அது தெரியாம எடுத்த மாறா யூடியூப் அதை இதோ பார்த்து எந்த ஒரு நுழைச்சும் இல்லாம அறகுற நுழைச்சோடு நம்ம போய் செய்ய விடுகிட்டோம்னு சொன்னால் அது நமக்கு பெரிய அளவுல ஒண்ணி பார்க்கணும். சரியா? இப்ப நீங்க யாராச்சும் ரொஸ்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ஏதாச்சும் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை ஃபுல்லாவே படிச்சு அதுல எல்லாமே ஓகே உங்களுக்கு ஃபுல் கிளியர்ன்றதுக்கு அப்புறமா நீங்க ட்ரேட்ல என்ட்ரு ஆவீங்களா இருந்தா நீங்க சக்சஸ் ஆவீங்க. அது இல்லாம எந்த ஒரு நுழைச்சும் இல்லாம கண்ட இடங்கள்ல நம்ம ட்ரேட் எடுக்க வடிக்கிட்டோம்னா அதை கட்டாயம் நம்ம லொஸ்ட்டை கொண்டு போய் தான் சேர்க்கும்.